வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜய் அவர்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்புக்கான முதல் அறிக்கையில் எங்கள் கழகத்தின் அரசியல் நிலைப்பாடு குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். கழக தலைவர் அவர்கள் விரைவில் கழகத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக கழக உள்கட்டமைப்பு சார்ந்த பணிகள் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து பயணங்கள் என்று வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் நாம் பிரதான இலக்கு என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளார். எனவே அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் முந்தைய தேர்தலில் அதிகமாக அனைவரும் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தோழர்களிலெல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுற அவருக்குத்தான் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பல ரசிகர்கள் பேசுவதை நம்மால் பார்க்க முடிஞ்சது. இந்த முறையும் அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்து அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.